விஜய் அவர் வெற்றி பெற்ற திருச்சி கிழக்குல யார் போட்டியிட போறாங்கன்னு பல கேள்விகள் எழுந்து வர நிலையில சங்கீதா அவங்களும் அரசியலுக்கு வர போறாங்கன்னு ஒரு சில தகவல்களை சமூக வலைதளங்கள்ல பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் அவரோட தாவிக்க கட்சியில ராகவா லாரன்ஸ் அவரும் இணைய போறாரு. அவரும் இனிமேல் அரசியல்ல மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போறாருன்னு தகவல்கள் வேகமா பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா உறுதியா இன்னும் திருச்சியில யார் போட்டியிட போறாங்க அப்படிங்கறது உறுதியா அதிகாரப்பூர்வமா வெளியாகல. இதுக்கு முன்னாடி வரைக்குமே த்ரிஷா அவங்கள அந்த தொகுதியில போட்டியிட வைக்க போறாங்கன்னு ஏகப்பட்ட தகவல்கள் வந்ததை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா த்ரிஷா அவங்க இப்ப எடுத்ததுமே தாவேகா கட்சிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு குறைவுதான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா விஜய் அவரோட நிறைய இடங்கள்ல அவங்கள பார்க்க முடியுது. விஜய் அவர் கூட இப்ப பொது நிகழ்ச்சிகள்ல சொல்லப்போனா சமீபத்துல அஜித் அவர்களுடைய அம்மா அவங்களுடைய இறப்புக்கு கூட த்ரிஷா அவங்க விஜய் அவர் கூட போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது த்ரிஷா அவங்க எல்லா இடங்கள்லயுமே பார்க்க முடியுது. அப்ப அவங்க உறுதியா இருக்காங்களா? அவங்களும் தாவேகாவுல இணைய போறாங்களா? இல்ல த்ரிஷா அவங்களுக்கும் விஜய் அவருக்கும் காதல் இருக்கு, திருமணம் பண்ணிக்க போறாங்க, இப்படிப்பட்ட வதந்திகள் எல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமே சீக்கிரமா முற்றுப்புள்ளி வைக்க போறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அந்த வகையில இவங்கெல்லாம் யாரையுமே போட்டியிட வைக்க அவர் முடிவு பண்ணல. ராகவா லாரன்ஸ் அவருக்கு மட்டும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இன்னும் உறுதியா அறிவிக்கல. ஆனா ராகவா லாரன்ஸ் அவர்கள் அவரோட சமூக வலைதள பக்கத்துல அந்த புகைப்படத்தை பதிவிட்டதுதான் இந்த ஒரு விஷயத்துக்கு காரணம்னு கூட சொல்றாங்க. ஆனா உறுதியா அதிகாரப்பூர்வமா யாரு போட்டியிட போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வரக்குள்ள சங்கீதா அவங்க முக்கியமா இந்தியா கூட்டணியில இணைய போறாங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. விஜய் அவர் அரசியலுக்கு அரசியல்ல நிறைய விஷயங்கள் இப்ப தீவிரமா கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் முதலமைச்சரா ஆனாலுமே ஒரு சில விமர்சனங்களும் அவர் மேல வைக்கப்படுது. இந்த நேரத்துல சங்கீதா அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிட போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. ஏன்னா சங்கீதா அவங்களால இந்த ஒரு விஷயத்த ஏற்றிக்கவே முடியலையாம். சொல்ல போனா த்ரிஷா அவங்களோட பேசுறதும் அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கறதுலயும் அவங்க உறுதியா இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த அவங்களால தாங்கிக்க முடியாமையும் இருக்காங்க. நிறைய பேர் அவங்களையும் அரசியல்ல சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அவங்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு சரியான ஒரு இடத்துல இருக்கணும். அதுக்காக தான் சங்கீதா அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. ஜூலை 15 விஜய் அவர்கள் சங்கீதா அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்கறதுக்கு உறுதியா இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை சங்கீதா அவங்க அரசியலுக்கு வர்றது உண்மையா இருந்தா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.